மறுமையின் விவசாயம். மன் கான யுரிது ஹர்ஸல் ஆஹிரதி நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹ் வமன் கான யுரிது ஹர்ஸ துன்யா நூதீஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆஹிரதி மின் நஸீப். எவர் மறுமைக்காக விவசாயம் செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு விளைச்சலை அதிகப்படுத்துவோம். எவர் உலகத்துக்காக விவசாயம் செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து சிறிது கொடுப்போம். ஆனால் மறுமையில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. எந்த முஸ்லிம் மறுமையை தமது நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரது உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போதும் என்ற சீமான்தனத்தை தருகிறான். உலகம் அவரிடம் பணிவுடன் வந்து சேரும். மாறாக எவர் உலகத்தை தமது நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் துன்பங்களில் இருந்து சிக்கிக் கொள்வார். மேலும் உலகில் அவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதை அதிகமாக வேறொன்றும் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆதமுடைய மகனே, என்னை வணங்க சிறிது நேரத்தை ஒதுக்கிக்கொள். நான் உன்னுடைய நெஞ்சிலிருந்து கவலைகளை அகற்றி உன்னுடைய வறுமையை போக்குவேன். அவ்வாறு நீ செய்யாவிட்டால் உன்னுடைய உள்ளத்தில் நூற்றுக்கணக்கான கவலைகளை நிரப்பி விடுவேன். உன் வறுமையையும் போக்க மாட்டேன். இவை யாவும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதரும் கூறுகின்றார்கள். எனவே நாம் மறுமையின் விவசாயம் செய்து பயன்பெறுவதற்கு நம்மளால் தௌஃபீக் செய்வார். ஆமீன்.